நான் போயிட்டு மற்ற ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துட்டு வந்துடுறேன். அதுக்குள்ளேயுமே இந்த கிளாத்துக்கு ஸ்ட்ரைட் கிரெயினையும் கிராஸ் கிரெயினையும் கண்டுபிடிச்சி வைங்க. ஓகே மேம். இந்த மேம் வேற ஸ்ட்ரைட் கிரெயினை கண்டுபிடி, கிராஸ் கிரெயினை கண்டுபிடின்னு. இதுதான் இந்த டிசைன்ல ஸ்ட்ரைட்டா இருக்கு, அப்போ இதுதான் ஸ்ட்ரைட் கிரெயின். இந்த டிசைன் இப்படி கிராஸா இருக்கு, அப்போ இதுதான் கிராஸ் கிரெயின். இன்னைக்கு மேம் கிட்ட சொல்றோம், பின்றோம். கண்டுபிடிச்சிட்டியாமா? எப்படி கண்ணே கண்டுபிடிச்ச? டிசைன் ஸ்ட்ரைட்டா இருக்கும் ஸ்ட்ரைட் கிரெயின், கிராஸா இருக்கும் கிராஸ் கிரெயின், அப்படிதானே கண்டுபிடிச்ச? நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே, இன்னும் பயிற்சி வேண்டுமோ? இதே மாதிரி தான் நீங்களும் கண்டுபிடிக்கிறீங்களா? அது டோட்டலா ராங்கு. இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. இப்போ நீங்க ஒரு ஃபேப்ரிக் வாங்குறீங்க அப்படின்னா அதனுடைய கரப்பகுதியை செல்வேஜ் அப்படி இல்லைன்னா செல்வேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த செல்வேஜுக்கு பேரலா இருக்கிறது தான் இந்த கிளாத்தோட ஸ்ட்ரைட் கிரெயின். அப்போ இந்த இது கரப்பகுதி இங்க இருக்குன்னா இப்படி இருக்கிற எல்லாமே இதனுடைய ஸ்ட்ரைட் கிரெயின்ஸ். கிராஸ் கிரெயின்ஸ் அப்படின்றது இந்த ஸ்ட்ரைட் கிரெயினுக்கு பர்பண்டிகுலரா செங்குத்தா இருக்கிறதுக்கு பேர் தான் கிராஸ் கிரெயின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸ்ட்ரைட் கிரெயின்ஸ் ஸ்ட்ரெச் ஆகாது, நீங்க இழுத்தீங்க அப்படின்னாலும் இந்த ஸ்ட்ரைட் கிரெயின்ஸ் இழுக்காது. இதே இது கிராஸ் கிரெயின்ஸ் அப்படின்றது மினிமம் ஸ்ட்ரெச் இருக்கும். இதை நீங்க பிடிச்சி இழுத்தீங்கன்னா லைட்டா ஒரு ஸ்ட்ரெச் இருக்கும். இதுதான் ஸ்ட்ரைட் கிரெயினுக்கும் கிராஸ் கிரெயினுக்கும் உள்ள வித்தியாசம். இப்படிதான் கண்டுபிடிக்கணும். இத ரெண்டுக்கும் நடுவுல பயாஸ் அப்படின்னு ஒரு கிளாத் இருக்கு. ஸ்ட்ரைட் கிரெயினுக்கும் கிராஸ் கிரெயினுக்கும் 45 டிகிரி ஆங்கிள் இருந்துச்சு அப்படின்னா அந்த கிளாத்துக்கு பேரு பயாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஸ்ட்ரைட் கிரெயின்ஸும் கிராஸ் கிரெயின்ஸும் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா இதை எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கீழே யூசேஜ் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்க. அதுக்கான வீடியோஸை நெக்ஸ்ட் போஸ்ட் பண்றேன். தேங்க்யூ.